ரிஷி டீனாவை அழைத்து சென்றவன், அவளிடம் பணத்தை கேட்டு மிரட்டியவன் ஒரு கட்டத்தில் அவளை அங்கே விட்டுவிட்டு சென்று விட்டான். தன்னை விட்டுச் சென்றவனை பார்த்தவளுக்கு அவன் மீது கோபமாக வந்தது. பின்பு வேறு வழியில்லாமல் 3 மணி நேரம் நடந்தே வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். அவன் மீது இருந்த கோபத்தில் காலில் அணிந்திருந்த செருப்புகளை அங்குமிங்குமாய் வீசிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தாள். இவன் மேல தப்ப வச்சுக்கிட்டு ஆனா உனா என்ன பணம் கேட்டுட்டு இருக்கான்? குரங்கு இனி இந்த குரங்க பார்க்கவே கூடாது. புள்ளைய பெத்து போட சொன்னா தொல்லைய பெத்து போட்டு வச்சிருக்காங்க. தன்னால் எவ்வளவு அவனை திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அவனை திட்டி தீர்த்தவளுக்கு அப்போதுதான் மனம் நிம்மதியாக இருந்தது. சில மணி நேரங்களுக்கு முன்பு. என்ன ரோஷினி, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? டீனா கிட்டதான் பேசிட்டு இருந்தேன். என்னன்னு தெரியல, கால் பண்ணா நீங்க இருக்கீங்கன்னு சொன்னதும் உடனே வச்சிட்டா. இவள் சொல்லிக் கொண்டிருக்க கையில் ஒரு கப் சூப்புடன் அவள் பக்கத்தில் அமர்ந்தவன் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டினான். ஆரி, இப்பதான் எனக்கு ஜூஸ் கொடுத்தீங்க. 1 hour கூட ஆல, அதுக்குள்ள சூப்பா? இப்படியே நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நான் மாடலிங் பண்ண மாட்டேன். சாப்பிடுறது எப்படின்னு சொல்லிதான் ஆட் பண்ணணும். அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீ ஹெல்த்தியா இருக்கணும். சொல்லியவன் மீதி இருந்த சூப்பையும் அவளுக்கு ஊட்டினான். வேறு வழியில்லாமல் அவளும் சூப் அனைத்தையும் குடித்து முடித்தாள். சரி ரோஷினி, நீ ரெஸ்ட் எடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்ப நீங்க கிளம்புறீங்களா? வேலை இருக்குன்னு தான் சொன்னேன், ஆனா கிளம்பி போறேன்னு சொல்லலையே. இங்கேயே உட்காந்து லேப்டாப்ல பார்க்க போறேன். நீ ரெஸ்ட் எடு. சொல்லியவன் லேப்டாப்பை எடுத்து அமர்ந்து கொண்டான். அவன் வேலை இருக்கிறது என்று சொன்னவுடன் தன்னை விட்டுச் செல்லப் போகிறான் என்று நினைத்து ஒரு நிமிடம் அவளுக்கு கவலையாக இருந்தது. ஆனால் இங்கேதான் இருக்கப் போகிறான் என்று சொன்னவுடன் அவள் முகத்தில் அவ்வளவு பிரகாசம். அதை அவனும் பார்த்தான். ஆனால் அவன் எதுவும் சொல்லாமல் தனது வேலைகளை பார்க்க தொடங்கிவிட்டான். இவளும் அவன் இங்கேதான் இருப்பேன் என்று சொன்னதில் மாத்திரையின் வீரியத்தில் அப்படியே கண்களை மூடினாள். இரவு. ரிஷி தாத்தா பாட்டியிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் குட்டி போட்ட பூனை போல் நடந்து கொண்டிருந்தான். அப்போது அங்கு வந்த ராகவ். என்னடா இப்ப வீட்டை அளந்துகிட்டு இருக்க? டேய், ஒழுங்கா ஓடி போயிடு. என்ன வெறுப்பேத்தாத. நானே தாத்தா பாட்டிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நீ வேற வந்து படுத்தாத. ஒழுங்கா இங்கிருந்து போ. அத நீ இப்ப யோசிக்க கூடாது, அன்னிக்கே யோசிச்சிருக்கணும். தப்பிச்சா போதும்னு அன்னிக்கு போய் சொல்லிட்ட. இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிற. ஆனா நீ மட்டும் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சது. அந்த ரத்தனத்தோட பொண்ணுதான் உனக்கு. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ராகவ் சொல்லியதை கேட்டவனுக்கு அவள் முகம் ஞாபகம் வந்து போக தலையை ஆட்டினான். ஐயோ, அது மட்டும் நடக்கவே கூடாது. அந்த மேக்கப் பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால எல்லாம் வாழ முடியாது. இதுவும் முடியாது அதுவும் முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப அவங்க 2 பேர்த்துக்கிட்ட என்னதான் சொல்ல போற? அதுதான் எனக்கு தெரியல. அத நினைக்கும் போதுதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன், ஆனா அதை கேட்டு நீ கோவப்படக்கூடாது. எனக்கு இதுதான் தோணுது, முன்னாலேயே சொல்லிட்டேன். சரி, என்னதுன்னு சொல்லு. நீ ஏன் டீனா கிட்டயே மறுபடியும் பேசி பார்க்க கூடாது? இப்போதைக்கு டீனாவை கூட்டிட்டு வந்து தாத்தா பாட்டி கிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சிரு. அதை கேட்ட ரிஷி அவனை முறைத்து பார்த்தான். என்ன முறைக்கிற? நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நான் சொல்றத கேட்டு நீ கோவப்படக்கூடாதுன்னு. டேய், என்ன பார்த்தா எப்படிடா தெரியுது? என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு அவகிட்ட போய் கெஞ்ச சொல்றியா? ஏற்கனவே அந்த பேச்சு பேசுவா. நான் போய் இந்த மாதிரி கேட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். இதுதான் சாக்குன்னு சொல்லி என்ன ஓட்ட ஆரம்பிச்சிருவா. முகத்தை கடுப்பாக வைத்துக் கொண்டு சொன்னான். அவன் முகத்தை பார்த்த ராகவ் வாய்விட்டு சிரித்தபடியே பேசினான். ஏண்டா, நீ அவளை பார்த்து பயப்படுற? இத நான் நம்பணும்? அன்னிக்கே பார்த்தனே அந்த பொண்ணை நீ அலற விட்டத. உனக்கு இப்போ அந்த பொண்ணை விட்டா வேற வழியே இல்ல. எப்படியாவது அந்த பொண்ணு கிட்ட பேசுற வழிய பாரு. தாத்தா பாட்டி கிட்ட இருந்து தப்பிக்க இதுதான் உனக்கு இருக்கிற ஒரே வழி. வேற வழி கிடையாது தம்பி. டேய், இத தவிர வேற எதையாவது சொல்லு, நான் செய்யறேன். ஆனா அவகிட்ட மட்டும் போய் நான் பேசவே மாட்டேன். அப்புறம் ஓ இஷ்டம், நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ. ஆனா தாத்தா பாட்டி என்கிட்ட வந்து கேட்டா நான் போய் சொல்ல மாட்டேன். அப்புறம் என்ன தப்பு சொல்லாத. சொல்லியவன் அங்கிருந்து சென்று விட்டான். இந்த பிரச்சனைக்கான வழியை எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசிக்க தொடங்கினான் ரிஷி. ஆனால் கொஞ்சம் கூட அவனுக்கு எந்த வழியும் கிடைக்காமல் ஒரு கட்டத்திற்கு மேல் கடுப்பானவன் சென்று படுத்து விட்டான். இப்படியே தினமும் பாட்டி டீனா எப்போது வருவாள் என மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தாள். இவனும்
வாய்க்கு வந்ததை சொல்லி சமாளித்துக் கொண்டே இருந்தான். அடுத்த 2 நாட்களுக்கு. இப்போது அவன் சொல்லிய 2 நாட்களும் முடிந்துவிட அவனை அழைத்தார் பாட்டி. டே ரிஷி, என்னடா டீனா ஊர்ல இருந்து வந்துட்டாளா? எப்ப வரேன்னு சொன்னா? அதை கேட்டவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. தன் நிலையை நினைத்து நொந்தவன் என்ன சொல்வதென்று தெரியாமலேயே அவர்களிடம் பேசினான். தாத்தா, பாட்டி அவ இன்னைக்குதான் ஊர்ல இருந்து கிளம்புறா. வர ஈவினிங் ஆயிடும். ஓ அப்படியா, சரிடா, நாளைக்கு வர சொல். இவர்கள் இப்படி விடாமல் அவளை அழைப்பது எதற்காக என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவன், பாட்டி இப்ப எதுக்கு டீனாவை வர சொல்றீங்க? அவளுக்கு ஆபீஸ்ல அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொன்னா. இல்லன்னா 2 நாள் கழிஞ்சுதான் கிளம்புவேன்னு நேத்து நைட்டு தான் சொன்னா. ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, நானே சொல்லிடுறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த தாத்தா, இவங்களே எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா நம்ம எதுக்கு பெரியவங்கன்னு இருக்கோம்? உன் பேரன்கிட்ட தெளிவா சொல்லிடு. நம்ம சொல்றத செய்யற மாதிரி இருந்தா ஆசைப்படுற பொண்ண கட்டி வைப்போம். இல்லையா நாளைக்கு நான் பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. அதுவும் இல்லாம நாளைக்கு வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன். நாளைக்கும் அந்த பொண்ணு வரலன்னா 4 மணிக்கு மேல நான் பாக்குற பொண்ணு இந்த வீட்ல இருக்கும். கோபமாக சொல்லியவர் அங்கிருந்து சென்று விட்டார். ஆனால் ரிஷிக்கோ அவர் சொல்லியதை கேட்டு தலையில் இடியே விழுவது போல இருந்தது. அதே அதிர்ச்சியோடு திரும்பி ராகவை பார்த்தான். அவனும் நான் முன்பே உனக்கு சொல்லிவிட்டேன் என்பது போல அவனை பார்த்து கொண்டிருந்தான். தாத்தா சொன்ன விஷயத்தில் இருந்து தன்னை மீட்டு எடுத்தவன், பாட்டி தாத்தா என்ன சொல்லிட்டு போறாரு? ரிஷி தன் பாட்டியிடம் தாத்தா என்ன சொல்றாரு என்று புரிந்தும் புரியாதது போல் கேட்டான். அதை பார்த்து அவனை முறைத்தவர், தாத்தா ஏன் கோவப்படுறாருன்னு உனக்கு புரியல, அப்படிதானே? நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல ரிஷி. ஐயோ பாட்டி, உண்மையா எனக்கு என்னன்னு புரியல. கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்களேன். தாத்தா என் மேல ஏன் இன்னும் கோவமா இருக்காரு? கோவப்படாம எப்படிரா இருப்பாரு? ஒரு வயசு புள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருந்தா வீட்டுல இருக்கிற பெரியவங்க நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு தான் டீனாவை வர சொன்னது, அவகிட்ட பேசுறதுக்கு. அதை கேட்டவனுக்கு எனது கல்யாணமா என்பது போல் இருந்தது. என்னடா தாத்தாவோட கோவத்தை பார்த்துமா அமைதியா இருக்க? அந்த பொண்ணை கூட்டிட்டு வருவியா மாட்டியா? அவனை பார்த்து கேள்வியாக கேட்டார் பாட்டி. ஆனால் அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். தன் நண்பனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தவன், பாட்டி நேத்து தான் டீனா கிட்ட என் முன்னாடி தான் பேசுனா. நீங்க வர சொன்னீங்கன்னு சொல்லிட்டான். அந்த பொண்ணு ஆபீஸ்ல வேற ஏதோ முக்கியமான வேலையா இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிருக்கு. நீங்க கூப்பிட்டேன்னு சொல்லியும் அந்த பொண்ணு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிடுச்சா. அதனாலதான் அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம அவன் அமைதியா இருக்கான். வேற ஒண்ணும் இல்ல பாட்டி, நாளைக்கு கண்டிப்பா வந்துரும். ஆபீஸ்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டு கண்டிப்பா வந்துருவா. ரிஷி காப்பாற்றும் விதமாக ராகவ் சொன்னான். ஆனால் பாட்டி அதை நம்பாமல் ரிஷியை பார்த்தார். பாட்டியின் பார்வை தன்னை ஊடுருவுவதை பார்த்தவன், ஆமாம் பாட்டி, நான் நேத்து தான் பேசினேன். இத சொல்லதான் எனக்கு கொஞ்சம் யோசனையா இருந்தது. நீங்க எவ்வளவு பெரியவங்க, நீங்க கூப்பிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டாளா, அதான் கோவத்துல நானும் அவளை கொஞ்சம் திட்டிட்டேன். இவன் உண்மை என்பது போல் அவரிடம் அச்சு பிசராமல் சொல்ல, தன் பேரன் உண்மையைத்தான் சொல்கிறான் என்று நம்பியவர், சரி ரிஷி, இதுல என்ன இருக்கு? இந்த வேலைக்காக தானே பெத்தவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கா. ஆபீஸ்ல ஏதோ அர்ஜென்ட்னு சொல்றா, பார்த்து பொறுமையா வர சொல்லு. நான் தாத்தா கிட்ட பேசிக்கிறேன். சொல்லியவர் அங்கிருந்து கிளம்பினார். அங்கிருந்து அவர் சென்றதும் தான் ரிஷிக்கு மூச்சே வந்தது. தனக்கு தக்க சமயத்தில் உதவிய நண்பனுக்கு நன்றி சொன்னான். ஆனால் அவன், இங்க பாரு, எனக்கு நன்றி சொல்றது முக்கியம் கிடையாது. இப்ப பாட்டி கிட்ட சொன்னத உண்மையாக்குறது எப்படின்னு வேலைய பாரு. இப்ப கூட உனக்காக தான் நான் பாட்டி கிட்ட இந்த மாதிரி சொன்னேன். ஆனா பாட்டி வந்து என்ன கேட்டாங்கன்னா நான் உன்னை போட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும். பாத்துக்க, எப்படியாவது போய் அந்த பொண்ணு கிட்ட பேசி நாளைக்கு வர்ற சொல்ற வேலைய பாரு. ரிஷியும் தான் இருக்கும் இக்கட்டான சூழ்நிலையை உணர்ந்தவன் வேறு வழியில்லாமல் ஒரு மனதாக ஒத்துக்கொண்டான். ஆனால் இதை எப்படி செயல்படுத்துவது என்று அவன் யோசித்தான். அப்போதுதான் அவனுக்கு ஒரு ஐடியா கிடைத்தது. இதுதான் சரி என்று நினைத்தவன் உடனே அவளுக்கு கால் செய்தான். டீனாவும் வேலை செய்யும் அவசரத்தில் யார் என்று பார்க்காமல் போனை எடுத்தவள், ஹலோ, யாரு? நான் தான் பேசுறேன். ஹலோ மிஸ்டர், யார் நீங்க?
கால் பண்ணிட்டு நான் தான் பேசுறேன்னா என்ன என் முன்னாடியா நின்னுட்டு பேசுறீங்க? போன்ல தானே பேசுறீங்க, உங்க பேரை சொல்லுங்க. இவள் பேசியதை கேட்டவனுக்கு கடுப்பாக இருந்தது. ஏன், போனை வைத்து விடலாம் என்று கூட நினைத்தான். ஆனால் இப்போது இவளை விட்டால் வேறு வழியில்லை என்று ரிஷிக்கு நன்றாக தெரியும். நான் ரிஷி பேசுறேன். அதை கேட்டவளுக்கு போன் ஒரு நிமிடம் நழுவியது. ஆனால் அடுத்த நிமிடம் அதை லாவகமாக பிடித்தாள். ஐயோ, இந்த குரங்கு ஏன் நமக்கு போன் பண்ணுது? இன்னைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டானா? ஐயோ, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இவள் தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருக்க எதிர்ப்புறத்திலிருந்து எந்த சத்தமும் வராததால் அதில் கடுப்பானான். ஏய், லைன்ல இருக்கியா இல்லையா? ஏதாவது பேசு. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அவன் வார்த்தைகள் அவளை கடித்து துப்புவது போல் வந்து விழ வேறு வழி இல்லாமல் பேசினாள். அது ஒண்ணும் இல்ல, நெட்வொர்க் ப்ராப்ளம், அதனால சரியா கேட்கல. என்ன சொன்னீங்க? இங்க பாரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க வரணும்னு உனக்கு ஆல்ரெடி நான் மெசேஜ் பண்ணிட்டேன். இன்னும் 1 hourல அங்க வந்துரு. நானும் அங்க வந்துருவேன். என்ன நீங்க கால் பண்ணி உடனே வர சொல்றீங்க? என்னால முடியுமா முடியாதான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? அதுவும் நான் வயசு பொண்ணு, நீங்க கூப்பிடுற இடத்துக்குலாம் வந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? யாரு நீ? வயசு பொண்ணா? வெளியில சொல்லிடாத. பொண்ணுன்னா அடக்க ஒடுக்கம் வேணும். உன்ன மாதிரி அடங்கா பிடாரியா திரிய கூடாது. சொன்ன டைமுக்கு சீக்கிரமா வந்து சேரு. லேட் ஆச்சு. சொன்னவன் வார்த்தைகளை முடிக்காமலே போனை கட் செய்தான். அதில் கடுப்பானாள். என்னாச்சு இவனுக்கு? இவனா போன் பண்ணா அட்ரஸ் அனுப்பியிருக்கேன் அங்க வந்துடுன்னு சொல்லிட்டு இவனா போனை கட் பண்ணிட்டான். இவன் என்ன பைத்தியமா? அதுவும் இல்லாம இப்ப நம்மள எதுக்கு வர சொல்றான்? மறுபடியும் பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணுவானோ? போலாமா வேணாமா? யோசித்தவள் போய்தான் பார்ப்போமே என்று மனம் சொல்ல வீட்டில் இருக்கும் அனைத்து வேலைகளையும் முடித்தவள் அவனை பார்க்க கிளம்பினாள். ஆனால் அவன் சொன்ன 1 மணி நேரமும் தாண்டி கூடுதலாக 45 நிமிடங்கள் ஓடியிருந்தது. அவன் சொன்ன டைமிற்கு அங்கு வந்தவன் இவள் வராததைக் கண்டு கோபத்தின் உச்சிக்கே சென்றிருந்தான். இருந்தும் இப்போதைக்கு தன் கோபத்தை காட்டக்கூடாது என்று நினைத்தவன் அதை தனக்குள்ளாகவே அடக்கிக் கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான். ஒரு வழியாக அவளும் அங்கு வந்து சேர்ந்தாள். அவனுக்கு போன் செய்தாள், தான் வெளியே இருப்பதாக. அது ஒரு பெரிய காஃபி ஷாப். அதில் தங்களின் இருவருக்காக ஒரு டேபிளை புக் செய்தான். அந்த அறையின் எண் அவளுக்கு அனுப்பியவன் அங்கு வரும்படி சொன்னான். அவளும் அடுத்த 10 நிமிடத்தில் அங்கு வந்து சேர்ந்தாள். இப்ப எதுக்கு இங்க வர சொன்னீங்க? உட்காரு, சொல்றேன். சொன்னவன் பக்கத்தில் இருக்கும் போனை எடுத்தவன் இவர்கள் இருவருக்காக காஃபியை ஆர்டர் செய்தான். அதை பார்த்தவளுக்கு தான் என்ன கேட்டோம், இவன் என்ன செய்கிறான் என்பது போல் இருந்தது. இருந்தும் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் பார்வை தன்மேல் இருப்பதை உணர்ந்தாள் டீனா. இங்க பாரு, எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேசி பழக்கம் கிடையாது. எதா இருந்தாலும் டைரக்டா தான் பேசி பழக்கம். இப்போ உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். நாளைக்கு தாத்தா பாட்டியை பார்க்க நீ வரணும். நீ மட்டும் வந்தனா எனக்கு தர வேண்டிய பணத்துல 1 பைசா கூட கொடுக்க வேண்டாம். அவன் சொன்னதை கேட்டு அவளின் கண்கள் பிரகாசித்தது. அவளின் பார்வையில் தெரியும் பொடிவை பார்த்தவன் மீண்டும் பேசத் தொடங்கினான். ரிஷி டீனாவை ஏதோ பேச வேண்டும் என்று சொல்லி அழைத்திருந்தான். அவளும் காஃபி ஷாப்புக்கு வந்தவள் அவனிடம் என்ன என்பது போல் கேட்டாள். அதற்கு அவனும் தனக்கு தர வேண்டிய பணம் தர வேண்டாம் என்று சொன்னான். அதை கேட்டவளுக்கு கண்கள் பிரகாசித்தது. என்ன சொல்றீங்க? உண்மையாதான் சொல்றீங்களா? என்கிட்ட இனி பணம் கேட்க மாட்டீங்களா? அவனும் ஆமாம் என்பது போல் தலையாட்ட அதை பார்த்தவள், ஐயோ கடவுளே, என் மேல உங்களுக்கு கருணையே கருணை. அந்த கடவுளுக்கு நன்றியை சொன்னவள், எப்ப வரணும் சொல்லுங்க. இங்க பாரு, முழுசா நான் இன்னும் சொல்லி முடிக்கல. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. முதல்ல நான் சொல்றத காதுல வாங்கு, அப்புறமா நீ பேசு. அவன் சொல்ல அவனை கேள்வியாக பார்த்தாள். அவள் மனதில் ஏனோ ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் அவன் திருந்தி விட்டானோ என்று ஒரு நொடி நினைத்திருந்தாள். இப்போது அவன் பேச்சிலே தெரிந்துவிட்டது, இவன் எல்லாம் ஒரு திருந்தாத ஜென்மம் என்று. சரி, நடுவுல எதுவும் பேச மாட்டேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? இங்க பாரு, அன்னைக்கு மாதிரி நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா தாத்தா பாட்டி முன்னாடி நடக்கணும். இவ்வளவு நேரம் சந்தோஷத்தில் பறந்தவளுக்கு அவன் இப்போது சொன்ன வார்த்தையில் கோபம்தான் வந்தது. அதில் வெகுண்டு எழுந்தவள், உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு எனக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னு உங்க தாத்தா பாட்டி முன்னாடி உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு அப்படி சொன்னேன். ஆனா இப்ப வரைக்கும் அவங்க அதையே நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. இது உங்களோட பிரச்சனை, அதை நீங்க தான் பாத்துக்கணும். நான் எதுவும் பண்ண முடியாது. அவனிடம் கோபமாக சொன்னவள்
அங்கிருந்து செல்ல எழுந்தாள். அதை பார்த்தவன், நான் இன்னும் பேசியே முடிக்கல, அதுக்குள்ள கிளம்புனா எப்படி? நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போ. நீ எனக்கு ஒரு பைசா கூட தர வேண்டாம், அதுக்கு பதிலா நான் உனக்கு பணம் தரேன். இவ்வளவு நேரம் ஏதோ உதவி கேட்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது பணத்திற்காக தன்னை பேரம் பேசுகிறான் என்று நினைக்கும் போது அவளுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? பணத்துக்காக எது வேணா பண்றவ மாதிரியா? அவள் கோபத்தை கண்டவன் ஒரு நிமிடம் அவளை அமைதியாக பார்த்தான். தேவையில்லாம பேசாத, ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபாய் தரேன், என்ன சொல்ற? இவனின் பேச்சு அவளை இன்னும் கோபப்படுத்த அவனை முறைத்து பார்த்தாள். இங்க பாரு, வருஷம் முழுக்க நீ சம்பாதிச்சாலும் உன்னால அவ்வளவு பணத்தை சம்பாதிக்க முடியாது. நல்லா யோசிச்சு சொல்லு. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பணத்துக்காக எதையும் செய்யறவன் நான் கிடையாது. எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்காதீங்க. நான் சொன்னதை செய்ய மாட்டல, இதுல எங்க உன்னோட தன்மானம் அடிபட போகுது? நீ நடிக்க போற, அதுக்கு நான் பணம் தர போறேன், அவ்வளவுதான். இங்க பாருங்க, மறுபடியும் மறுபடியும் இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. இத கேட்கும்போது எனக்கு கோவம் தான் வருது. சொன்னவள் கதவை நோக்கி செல்லத் தொடங்கினாள். அதை பார்த்தவன், சரி, 5 லட்சம் ரூபாய் தரேன், என்ன சொல்ற? அதை கேட்டு அவள் கால்கள் அப்படியே நின்றது. 5 லட்சம் என்றதும் மனம் லேசாக இறங்கி வரத்தான் செய்தது. இல்ல, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சொல்லுங்க, பணத்தை பார்த்தா நான் மயங்கிருவேன்னு நினைச்சீங்களா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. இங்க பாரு, நான் இவ்ளோ நேரம் பொறுமையா பேசுறதே பெரிய விஷயம். உன்னால எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கு, அதனாலதான் இவ்ளோ பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஆஃபர் மேல ஆஃபரா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, பாத்துக்க. அதான் கேக்குறேன், இத்தனை நாளா என்ன மிரட்டிட்டு இருந்துட்டு இப்ப உங்க கூட கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கணும்னா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? இங்க பாரு, லாஸ்டா ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன், இப்ப என்ன சொல்ற? 5 லட்சம் என்று சொல்லும் போதே டீனா மொத்தமாக கவுந்திருந்தாள். இருந்தும் தன்மானம் விட்டு போகக்கூடாது என்பதற்காக அதை மறைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தாள். இப்போது 10 லட்சம் ரூபாய் என்று அவன் சொன்னதும் அவள் கண்களும் வாயும் அகல விரிந்தது. ஆனால் அடுத்த நொடி அவன் மனதுக்குள்ளேயே பேசினான். இவனுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றான். இது ரொம்ப நல்ல ஆஃபரா இருக்கே, பேசாம ஒத்துக்கோ. இவள் இப்படி எதையோ யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு எங்கு முடியாது என்று சொல்லிவிடுவாளோ என்று இருந்தது உள்ளுக்குள். ஆனால் தான் கொடுத்திருக்கும் ஆஃபரை பார்த்து அவள் எப்படியாவது ஒப்புக்கொள்வாள் என்று ஒரு புறம் மிகவும் நம்பியவன் அவளை பார்த்து பதில் சொல் என்பது போல பார்த்தான். நீங்க கொடுத்திருக்கிறது நல்ல ஆஃபர் தான், ஆனா அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாது. நீங்க இவ்ளோ தூரம் சொல்றதுனால நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா உங்களெல்லாம் என்னால் நம்ப முடியாது. பணத்தை கொடுங்க, அதுக்கப்புறமா நான் வரேன். இவள் சரி என்று சொன்னதை கேட்டவனுக்கு அப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. எப்படியோ தப்பித்து விடுவோம் என்று நினைத்தான். இங்க பாரு, நீ அங்க நடிச்சு முடிச்சிட்டு வெளியில கிளம்பும் போது உன் கையில பணம் இருக்கும். உன்னை நம்பிலாம் என்னால முன்னாடியே கொடுக்க முடியாது. நீ எடுத்துட்டு ஓடிட்டனா நான் என்ன பண்றது? அதனால வீட்ல இருந்து கிளம்பும் போது வாங்கிக்கோ. அவன் சொல்லி முடிப்பதற்கும் அவனின் அறையின் கதவை திறந்து கொண்டு ஒருவன் வந்தான். வந்தவன் அவனிடம் ஒரு செக்கை நீட்டிவிட்டு சென்றான். அதை கையில் வாங்கியவன் அவள் முன்பு வைத்து பார் என்பது போல் செய்தான். அவளும் என்ன ஏது என்று திறந்து பார்த்தாள். அதில் அக்ரிமெண்ட் பேப்பர் இருந்தது. அவனை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தாள். என்ன அப்படி பாக்குற? அதுல அப்படி ஒண்ணு உன்னோட சொத்தை எழுதி வாங்க நான் கேட்கல. நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வந்து நடிக்கணும். உனக்கான அமௌண்ட் இவ்வளோன்னு கோட் பண்ணிருக்கு. நீ நடிச்சு முடிச்சிட்டு கிளம்பும் போது உன்னோட அமௌண்ட் உன் கையில இருக்கும். அதை தான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சைன் பண்ணு. நான் தான் ஒத்துக்கிட்டேன்ல, இப்ப இதெல்லாம் எதுக்கு? நீ ஒத்துக்கிட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காகலாம் உன்னை நம்ப முடியாது. ஒரு வாட்டி வந்துட்டு அதுக்கப்புறமா வரலன்னா நான் என்ன பண்றது? ஜஸ்ட் நான் சொல்லும் போதெல்லாம் வந்து நடிக்க போற, அவ்வளவுதான். அவளும் சரி என்பது போல் தலையாட்டியவள் அதன் பின்பு அந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் கையெழுத்து போட்டாள். அவள் போட்டவுடன் அந்த ஃபைலை கையில் எடுத்தவன், நாளைக்கு 10 மணிக்கெல்லாம் வந்துரு. அப்புறம் அவங்க ஏதாவது கல்யாணத்தை பத்தி பேசுனாங்கன்னா இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்ச நாள் போட்டுன்னு சொல்லு. அப்புறம் உங்க அப்பா அம்மாவை பத்தி ஏதாவது சொல்லி இங்க வர சொன்னாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொல்லி சமாளிச்சிரு. ஆக மொத்தத்துல நீ அவங்க கிட்ட எவ்வளவு நடிக்க முடியுமோ அவ்வளோ நடிக்கணும். அவங்க நம்பணும். அப்புறம் நீ இப்போ உங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிருக்கேன். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க.
இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோ, கேர்ள் ஃப்ரெண்டுனா எப்படி இருப்பாங்கன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் அங்க வந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத, டென்ஷன் ஆயிடுவேன். அவளுக்கு என்னென்ன சொல்ல வேண்டுமோ அதை அனைத்தையும் சொல்லியவன் அவள் எப்போது வர வேண்டும் என்பதையும் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அவளும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக நடிப்பது என்ன அவ்வளவு கஷ்டமா என்று நினைத்தவள் அங்கிருந்து கிளம்பினாள். மறுநாள் காலை ரிஷி காலையிலிருந்து ஒரே பரபரப்பாக இருந்தான். இன்றுதான் டீனா வீட்டிற்கு வருவதாக சொன்னாள். அவளின் திட்டப்படி இன்று அவள் வந்தே ஆக வேண்டும். ஆனால் காலையிலிருந்து அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறான். அவள் அழைப்பை ஏற்றபாடு இல்லை. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்தவன் அவள் தன்னை ஏமாற்றுகிறாள் என்று நினைத்துக் கொண்டு கோபம் கொண்டான். ஏய் டீனா, நீ என்ன ஏமாத்த நினைக்கிறல? உன்னை சும்மா விட மாட்டேன். காலையில இருந்து போன் பண்றேன், எதையுமே அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிற. என் மேல பயம் இல்ல, குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ராடு. அவன் கோபத்தில் டீனாவை திட்டிக் கொண்டிருந்தான். அப்போதுதான் உள்ளே வந்தான் ராகவ். என்னடா உன்னோட திடீர் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னும் வரலையா? நான் செம்ம கோபத்துல இருக்கேன், அமைதியா போயிரு. அவ போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறா. என்கிட்டயே அவளோட வேலையை காட்டுறா. எதையும் முழுசா தெரியாம பேசக்கூடாது. நீ காலையில போன் பண்ணி பாத்தியா? அவ போனை கவனிக்காம கூட இருந்திருக்கலாம்ல. நான் அவளுக்கு காலையில இருந்து போன் அடிச்சுட்டே தான் இருக்கேன், இன்னும் எடுக்கல. ஒரு டைம் வீட்டுக்கு வந்தா எல்லா பொருளையும் உடைச்சிட்டு போயிட்டா. இப்ப நீ வேற கேர்ள் ஃப்ரெண்டா வர வச்சிருக்க. எத்தனை பொருளை உடைக்க போறான்னு தெரியல. எனக்கும் அந்த பயம் இருக்கு. ஆனா இப்போதைக்கு அவளை விட்டா வேற எந்த பொண்ணும் கிடைக்க மாட்டாளே. இப்ப பாட்டி எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அதெல்லாம் நீ சமாளிச்சிருவடா. உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீ சமாளிச்சிருவ. இவன் ஒருத்தன் நம்ம மனசு புரியாம எப்படி அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்றது, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான். ராகவ் ரிஷியிடம் மீண்டும் டீனாவிற்கு அழைப்பு விட சொல்லி கேட்டான். சரி என்று ரிஷியும் கடைசி முறையாக அவளுக்கு அழைத்தான். அதற்குள் பாட்டி உள்ளே நுழைந்தார். ரிஷி, என்னப்பா, எங்க என்னோட பேத்தி? இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வரான்னு சொன்ன, இன்னும் இங்க வரலையே. என்ன ஆச்சு? விசாரிச்சியா? இப்பதான் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருப்பா. டயர்டா இருக்கும்ல. எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெடி ஆகி கிளம்பி வந்துருவா. சீக்கிரம் வந்துருவா, கவலைப்படாதீங்க. ஆமா, வந்துருவாங்க. ராகவ் ரிஷியின் அருகில் நின்று கொண்டு நக்கலாக அவனை வெறுப்பேற்றுவதற்காகவே ஆமாம் சாமி போட்டுக் கொண்டிருந்தான். என்னமோ சொல்ற போடா. என் பேத்தி இன்னைக்கு வந்து ஆகணும். அவளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய சமைச்சு வச்சிருக்கேன். பாட்டி, அப்ப எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும், ஆனா பேத்தி வந்ததுக்கு அப்புறம்தான். அப்ப சாப்பிட்ட மாதிரிதான். போங்கடா. அந்த புள்ள வேற போன் எடுக்க மாட்டேங்குது. எப்ப வந்து எப்ப சாப்பிடுறது? நானும் அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ரிஷி அவங்க வந்தாதான் சாப்பிடுவான், இல்லடா? ராகவ் ரிஷியை வம்பிழுத்தான். அதை கவனித்த ரிஷியின் கோபம் டீனாவின் மீதுதான் திரும்பியது. அவள் ஏற்கனவே அழைப்பு எடுக்காத கடுப்பில் இருந்தான். இதில் இந்த ராகவும் பாட்டியும் அவனை பாடாக படுத்தி எடுக்க வெறுப்பாகி போனது அவனுக்கு. ரிஷி, பேத்திக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லு, நான் காத்துட்டு இருக்கேன். பேத்தி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம், சரியா? நான் கீழே போறேன். அவர் ரிஷியிடம் சொல்லிவிட்டு கீழே சென்றார். பாட்டி எப்படி சொல்லிட்டு போறாங்க பாரு. அந்த கல்பிரிட்டு கிட்ட படிச்சு சொன்னேன், இன்னைக்கு வந்தே ஆகணும்னு. 10 லட்ச ரூபா கொடுத்தாதான் வருவேன்னு ஒத்த கால நின்னா. இப்ப என்னடா, நான் ஆளையே காணோம். எதுக்கு இந்த ஏமாத்து பித்தலாட்டம்லாம்? என்னோட குணம் தெரியாம அவ என்கிட்ட மோதிட்டா. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. கோபத்தில் கத்தியவன் மீண்டும் டீனாவிற்குத்தான் அழைத்தான். ரிங் செல்ல கடைசி ரிங்கில் தான் அந்த அழைப்பு ஏற்கப்பட்டது. அந்த பக்கத்திலிருந்து வேறொரு ஆணின் குரல் தான் கேட்டது. ஹலோ, யார் நீங்க? சும்மா போன் அடிச்சிட்டு இருக்காதீங்க. இனிமேல் இந்த போன்ல போன் பண்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க. நீங்க யார் அதை சொல்றதுக்கு? டீனா எங்க? அவகிட்ட போனை கொடுங்க. தேவையில்லாம அவ போனை நீங்க எதுக்கு எடுக்கிறீங்க? ஹலோ, இனிமேல் நீங்க அவளுக்கு போன் பண்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க. டீனா இப்ப எங்களோட அடிமை. அவளுக்கு யார் போன் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறது நாங்க. நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க. டீனாக்கு போன் பண்ணாதீங்க. ரிஷிக்கு
சுல்லென்று கோபம் ஏறியது. கோபத்துடன் பேச ஆரம்பித்தான். உனக்கு முதலும் கடைசியுமா வார்னிங் கொடுக்கறேன். அந்த பொண்ண ஒழுங்க மரியாதையா விட்டுடு, இல்ல நீ பிரச்சனைய சந்திக்க வேண்டியதா இருக்கும். யாரா நீயே? உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. இந்த பொண்ணை எங்க கிட்ட விட்டதே அவளோட அப்பா அம்மா தான். போன வேடா வென்று. நேத்து வரைக்கும் அவன் எனக்கு தேவையில்லதான், ஆனா இப்ப எனக்கு முக்கியம். யூ ஹாவ் டு பே ஃபார் திஸ். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க, போடா. அவனிடம் திமிராக பேசி போனை கட் செய்துவிட ரிஷிக்கு இன்னும் கோபம் ஏறியது. அவனுக்கு இந்த டீனாவின் மீது பயங்கர கோபம். பக்கத்தில் ராகவ் இருக்க, அந்த டீனா இப்படிதான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டே இருக்கா. இப்ப புதுசா வேற ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கா போல. இப்ப என்னடா பிரச்சனை? அந்த பொண்ணு வேற ஒருத்தன் கூட போயிட்டாளா? என்ன ஆம்பளை குரல் கேட்டுச்சு? எல்லாத்தையும் முன்னாடியே தெளிவா பேசிதானே அனுப்புன. இப்ப என்ன திடீர்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணு அவளோட அப்பா அம்மாவே யாருக்கிட்டயோ வித்துட்டாங்க. ஆனா ஏற்கனவே அவன் நம்ம ப்ராப்பர்ட்டின்னு அவங்களுக்கு தெரியாது. பாட்டி கிட்ட இப்படி ஏடா கூடமா பொய் சொல்றதுக்கு பதிலா உண்மையை சொல்லி தப்பிச்சிருக்கலாம்ல. இத சமாளிக்கிறதுக்கு இன்னொரு பொய்ன்னு இப்படி போயிட்டே தான் இருக்கும். நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. ரொம்ப சீரியஸா பேசுற மாதிரி நடிக்காத. இப்ப மட்டும் டீனா இங்க வந்திருந்தா எதுக்கு இந்த தலைவலி? நமக்கு இந்த பிரச்சனையே இல்ல. அந்த மேக்கப் பைத்தியத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழியே இல்ல. எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இந்த டீனா மட்டும் கிடைக்கட்டும், கவனிச்சுக்கிறேன். இப்ப அவளை எப்படியாவது கூட்டிட்டு வரணும்னா என்ன செய்யலாம் என்று யோசித்த ரிஷி அங்கிருந்து புறப்பட தயாராகினான். டே நண்பா, பார்த்து பொண்ண ஜாக்கிரதையா கூட்டிட்டு வா. பாட்டி ஏதாவது கேட்டா நீ தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். பாட்டி ஏதாவது கேட்டா டீனாவை கூட்டிட்டு வர போயிருக்கான்னு மட்டும் சொல்லு. அதெல்லாம் சொல்லிக்கலாம். இப்ப நீ என்ன பண்ண போற? அந்த பொண்ணை வேற இவனுங்க வித்துட்டானுங்க. இப்ப எப்படி அவளை அங்கேருந்து கூட்டு வர போற? நான் இருக்கேன். நீ தாத்தா பாட்டியை மட்டும் கொஞ்ச நேரம் சமாளிச்சுட்டு, அதுக்குள்ள அந்த பொண்ணை எப்படியாவது நான் கூட்டு வந்துருவேன். அது வரைக்கும் இங்க இருக்கிறவங்கள சமாளி. நான் கிளம்புறேன். ரிஷி அவனிடம் சொல்லி விடை பெற்றுக் கொண்டு டீனாவை தேடிச் சென்று விட்டான். டீனா எங்க? ரிஷி கோபமாக டீனாவின் அப்பா அம்மா இருக்கும் அபார்ட்மெண்ட்டிற்கு சென்றான். போகும் வழியெல்லாம் டீனாவை திட்டிக் கொண்டே சென்றான். அவன் புலம்பிக் கொண்டே டீனாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். டீனாவின் வீட்டில் டீனாவின் அம்மா முகத்திற்கு ஒப்பனைகள் செய்து கொண்டே பேச ஆரம்பித்தார். இத்தனை வருஷமா இருக்கா, எவ்வளவு பிரச்சனை வந்தாச்சு. ஏதோ அவளை வித்து நம்ம சம்பாதிச்சிருக்கோம். அவ ஒன்னும் லக்கி கிடையாது. அதான் தேவையில்லாத பொருளை வித்துட்டோம், அவ்வளவுதான். சீக்கிரம் எண்ணி முடி, பங்கு பிரிச்சுக்கலாம். இருவரும் சொந்த மகளை விற்றதற்கு வெற்றி பெற்று சந்தோஷமாக பணத்தை பங்கு போட்டுக் கொண்டிருந்தனர். போன தடவை எப்படி அந்த ஆள் கிட்ட இருந்து தப்பிச்சான்னு தெரியல. பணம் நம்ம கைக்கு வந்துருச்சு. ஆமா, அதுவும் உண்மைதாங்க. அதே மாதிரி இப்போ வந்தா நல்லா இருக்கும். ஆமா, திரும்பவும் இன்னும் நிறைய காசு பார்க்கலாம். இதான் நானும் நினைச்சேன். நாளை காலையில தப்பிச்சு வந்துருவான்னு நினைக்கிற அவ புத்திசாலி. பெற்ற பெண் என்ற அக்கறை இல்லாமல் ஜாலியாக பேசிக் கொண்டிருந்தனர். ரிஷி அப்போதுதான் கதவை தட்டினான். இருவரும் யார் என்று யோசித்தனர். யார் அது இவ்வளோ காலையில கதவை தட்டுறது? ஒருவேளை நம்ம பொண்ணு வந்துட்டாளோ? போய் பாரு. அதெல்லாம் இருக்காது. நேத்து தானே அனுப்பி வச்சோம். அதுவும் இல்லாம நீ கூட்டிட்டு வந்தவங்கள பார்த்தா ஒரே நாள்ல அவளை விடுற மாதிரி தெரியல. இவ்ளோ பணம் கொடுத்துட்டு நம்ம கிட்ட அனுப்பி வைப்பாங்களா? இருங்க, யாருன்னு பாக்குறேன். அவர் எழுந்து யார் என கதவை திறக்க, கதவின் வழியாக வெளியே யார் நிற்பது என்று பார்த்தவர் பின்னே திரும்பி, யாரோ பையன், நல்ல வாட்ட சாட்டமா இருக்கான். பார்த்தா பணக்கார மாதிரி இருக்கான். கதவை திறந்து விடு, என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். அவரும் கதவை திறந்துவிட ரிஷி வீட்டிற்குள் நுழைந்தான். யார் அனுமதியும் கேட்காமல் அப்படியே சோஃபாவில் அமர்ந்து கால் மீது கால் போட்டுக் கொண்டான். தம்பி, நீங்க யாரு? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சொல்லியே ஆகணுமா? எங்க உங்க பொண்ணு? அவளை தேடி நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? நீங்க அவளோட ஃப்ரெண்டா? டீனாவின் அப்பா அம்மா இருவரும் அவன் சொல்லுவதன் அர்த்தம் புரியாமல் முழித்தனர். புரியலையா? நான் அவளோட பாஸ். இப்ப டீனா எங்க? அவ எனக்கு தர வேண்டிய பாக்கி நிறைய இருக்கு. அத கொடுக்காம எங்க போயிட்டா? காலையில இருந்து போன் பண்ணிட்டே இருக்கேன். போனை எடுத்தா ஏதோ ஒரு நாய் பேசிட்டு இருக்கு. டீனா இங்க இல்ல, வெளியில போயிருக்கா. அவ வந்ததும் உங்களை பார்க்க வர சொல்றேன் தம்பி. அவ வர எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். இன்னைக்கு அவ இல்லாம இந்த இடத்தை விட்டு போறதா நான் இல்ல. அவ இன்னைக்கு எனக்கு கண்டிப்பா வேணும். தம்பி, அதான் சொல்றோம்ல,
நீங்க அப்புறமா வாங்க, அவ இங்க இருக்கிறதே இல்ல. சரி, அதெல்லாம் விடுங்க. இங்க என்ன இவ்ளோ பணம் இருக்கு? என்னத்த விக்கிறீங்க? ஐ மீன், என்ன பிசினஸ் பண்றீங்க? அது நாங்க இது என்னோட பென்ஷன் காசு, அதான் எண்ணிட்டு இருக்கோம். நீங்க எதுவும் கவர்மெண்ட் ஜாப் வேலை செய்யற மாதிரி தெரியலையே. ஏதோ இல்லீகல் கவர்மெண்ட் கிட்ட வேலை செய்யற மாதிரில இருக்கு. ரிஷி சற்று குரலை உயர்த்தி வார்த்தைகளில் அழுத்தத்தை கொடுத்து கேட்டான். அவனின் ஒவ்வொரு வார்த்தைகளும் டீனாவின் பெற்றோரை பதைபதைக்க வைத்தது. இருவரும் அவனை பார்த்து இப்போதுதான் சற்று பயம் கொள்ள ஆரம்பித்தனர். இப்ப சொல்லுங்க, எப்படி இவ்வளவு பணம்? தம்பி, உண்மையாவே இது என்னோட பென்ஷன் காசுதான். ஏன்பா இப்படி கேள்வி மேல கேள்வி கேக்குற? முதல்ல டீனா இங்க இல்ல. நீங்க எதா இருந்தாலும் அவகிட்ட பேசிக்கோங்க. இப்போ ப்ளீஸ் கிளம்புங்க. அவர் உடல் நடுங்கி இருந்தாலும் எப்படியாவது அவனை வெளியேற்ற வேண்டும் என்று அவனை விரட்டும் நோக்கத்திலேயே பேசினார். ஆனால் ரிஷி சும்மா இருப்பானா? நான் கேட்டது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இவ்ளோ பணம் பென்ஷன்ல வராது. டீனாவும் இங்க இல்ல. இப்ப அவ எங்க இருக்கான்னு சொல்ல போறீங்களா இல்லையா? என்னோட பொறுமைக்கும் எல்லாம் இருக்கு. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? எங்க பொண்ணெல்லாம் எங்க இருக்கான்னு சொல்ல முடியாது. முதல்ல நீ வெளியே கிளம்பு. எங்க வீட்டுக்கு வந்து எங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்க. கோவப்படுறீங்க? பெத்த பொண்ண வித்துட்டு சந்தோஷமா இருக்கிற உங்களை தொல்லை பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அவன் இப்படி சொன்னதும் இருவரும் ஒரு நொடி ஆடிப்போய் விட்டனர். எல்லா காரணமும் தெரிந்து கொண்டுதான் ரிஷி வந்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டனர். என்ன தம்பி உளறிட்டு இருக்கீங்க? எங்க பொண்ண வித்துட்டமா? இந்த மாதிரி பொய் கதை சொல்லிட்டு இருக்காத. பெத்த பொண்ண விக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியமா? ஆமா, பைத்தியம்தான், பண பைத்தியம். அப்படியே நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க. நீங்க யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க பொண்ண பப்ல இருந்து காப்பாத்தும் போது தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ஓவரா ஆக்டிங் பண்ணாதீங்க. தம்பி, நீங்க தேவையில்லாம எங்க குடும்பத்து விஷயத்துல தலையிடுறீங்க. நாங்க எங்களோட பொண்ணை என்ன வேணா பண்ணுவோம். உங்களுக்கு என்ன? உங்க பொண்ணு என்னோட வாழ்க்கையில தலையிடாம இருந்திருந்தா இங்க வந்திருக்க மாட்டேன். அப்புறம் நான் கேட்ட கேள்வி, இப்ப அவ எங்க இருக்கான்னு நான் சொல்ல முடியாதுன்னா என்ன பண்ணுவ? இவ்வளோ நேரம் நல்ல முறையில கேட்டு பார்த்தாச்சு. இனிமேல் கொஞ்சம் என்னோட ஸ்டைல்ல கேக்கட்டா? இருக்கையிலிருந்து எழுந்தவன் நேராக டீனாவின் அப்பா முன் வந்து நின்றான். என்ன மிஸ்டர், ரெடியா என்று சொல்லிவிட்டு அவரின் கன்னத்தில் பலார் என ஒரு அடி வைத்தான். அவர் ஒரே அடியில் சுருண்டு கீழே விழுந்தார். கன்னத்தில் கை வைத்துக் கொண்டே நிமிர்ந்து அவனை பார்த்தார் கோபமாக. எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷன் மேல கை வச்சிருப்ப ஒன்ன? அவரும் உணர்ச்சி வசப்பட்டு அவனை அடிக்க கை ஓங்க அவரின் கையை பிடித்து தடுத்தான். அவரிடம், எனக்கு உங்களை அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது, இப்ப எனக்கு டைம் இல்ல, அதனால டீனா எங்க இருக்கான்னு மரியாதையா சொல்லுங்க. சிறிது நேரம் பொறுத்து பார்த்தவன் இருவரும் அமைதியாக இருக்க பொறுமை இழந்தவன் தன் முதுகில் இருந்த துப்பாக்கியை எடுத்து டீனா அப்பாவின் நெற்றி பொட்டில் வைத்தான். இப்ப சொல்லுங்க, டீனா எங்க? டீனா பிளான். அதே சமயம் இங்கு டீனா. அப்புறம் இங்க எனக்கு முன்னாடி எத்தனை பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஒரு 4 பேர் வந்திருக்காங்கடி. வந்ததுலயே நீதான் சூப்பர் ஃபிகர். அப்படியா? நான் சூப்பர் ஃபிகரா? அப்ப எனக்கு எவ்வளவு மார்க் போடுவ? 10க்கு 9 போடலாம். மிச்சம் அந்த ஒண்ணு யாருக்கு? உன் பாட்டிக்கா? அது என் தலைவி ரேஷ்மாவுக்கு. அவ என்ன ஷேப்பு தெரியுமா? அப்போ ரேஷ்மாவும் இங்க வந்திருக்காளா? வந்ததில்ல, எனக்கு பிடிக்கும். அவ மட்டும் நாள் முழுக்க என் கூட இருந்தா எப்படி இருக்கும்? அவ குடுக்கற டார்ச்சர்ல சொர்க்கத்துக்கே போயிடுவ. செத்துடுவடா பரதேசி என்று நினைத்து கொண்டாள். தன்னை பெற்றவர்களே ஒருவனிடம் பணத்திற்காக விற்றிருக்கிறார்கள் என்ற சோகம் துளியும் இல்லாமல் அவள் அங்கிருந்து அடியாட்களிடம் சாதுவாக பேசிக் கொண்டிருந்தாள். உங்க பாஸுக்கு நல்ல ரசனை. ஆமா, இது சும்மா கெஸ்ட் ஹவுஸ். வீடு பிரம்மாண்டமா இருக்கும். இந்த பில்டிங்க பத்தி சொல்லு. எத்தனை ரூம் இருக்கு? டீனா அந்த வீட்டை பற்றி கேட்கவும், சரி, உங்க அப்பா அம்மா எதுக்கு உன்னை இங்க விட்டுட்டு போனாங்க? அந்த சோகத்தை ஏன் கேக்குறீங்க? இந்த உலகத்துல பணம் இல்லைன்னா போனம் கூட நம்மள மதிக்காது. இந்த மாதிரி தொழிலுக்கு வர்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? பணம் தான். எங்க அப்பனுக்கு சம்பாதிக்க துப்பு இல்ல, அதான் என்ன வித்து சம்பாதிக்கிறான். படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? இந்த பிரயோஜனம் இல்லாத படிப்பை படிச்சு 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போறதை விட இந்த தொழில் ரொம்ப அமோகமா போகுது. ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுக்கும் ஒரே மாதிரி பொம்பளை கிடைச்சிட்டா போதும். தொழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன வருத்தம்? நான்லாம் நல்லா படிச்சிருந்தா ஏன் இங்க வர போறேன்? எல்லாம் என்ன பெத்தவளால. அப்படி என்ன உங்க அம்மா பண்ணிட்டா? என்ன பெத்தவ எங்க அப்பனை அவளோட கள்ளக்காதலனுக்காக போட்டு தள்ளிட்டா. என் கண்ணு முன்னாடியே. எங்க என்னையும் கொன்றுவாளோன்னு அமைதியா அவ கூடயே போயிட்டேன். திடீர்னு இவனையும் கொண்டுட்டா, வேற ஒருத்தனுக்காக. இதுக்கு மேல நம்மளையும் கொண்டுடுவான்னு நானே சதக்குன்னு குத்தி கொண்டுட்டேன். 10 வருஷம் ஜெயில இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கேங்ல வந்து சேர்ந்துட்டேன். அப்ப அவ கூட இருந்த இன்னொரு கள்ளக்காதலன்? அவன் எங்க, அவனையும் கொண்டுடுவானோன்னு பயந்து ஓடிட்டான். இன்னொன்னு கேட்கணும். என்ன கேளுடி செல்லம்? அது இல்லடா மச்சான், உங்க பாஸ் எப்படி? புரியலடி. அந்த ஆள் எப்படி? ரொம்ப டார்ச்சரா
பொண்ணுங்க கிட்ட மொரட்டுத்தனமா நடந்துக்குவானா இல்ல ரசிக்கிற டைப்பா? நீ ஒன்னும் பயப்படாத தங்கம். அந்த ஆளு வெறும் டம்மி பட்டாசு. நான் உன்னை கேட்பேன், நீ உண்மையை சொல்லணும். கேள்றி சொல்றேன். உன்னோட பாஸ் கூட்டிட்டு வந்த பொண்ணுங்கள்ல நீ என்னைக்காச்சு... அதோடு நிறுத்தி கொண்டு அவள் கண்ணடிக்க அந்த அடியாளுக்கு புரிந்தது. அந்த அடியாள் வெட்கப்பட்டு கொண்டே, அதெல்லாம் நிறைய. நம்ம பசங்க எல்லாரும் சேர்ந்து மாத்தி மாத்தி நிறைய சின்ன பொண்ணுங்க தான் வருவாங்க. அடப்பாவி, வெக்கத்தை பாரு. இதுக்கே ஏகப்பட்ட பொண்ணு மடியுமே. நீ இன்னும் வெக்கப்பட்ட நானே உன்கிட்ட விழுந்துருவேன். அடியாள் டீனாவிடம் இப்படி சொன்னதும் அவள் அருகில் சென்றவன் அவளை கட்டிப்பிடித்து, உண்மையாவா? அவளும் ஆம் என தலையசைக்க அவன் மேலும் அவளை நெருங்கினான். எனக்கும் ஆசையாதான் இருக்கு, ஆனா இப்போ இல்ல. உன்னோட பாஸ் வர நேரமாச்சுல்ல, நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாம். அவளிடம் சொல்லிவிட்டு கன்னத்தில் இச்சு வைத்தவள் தன்னிடமிருந்து அவனை தள்ளிவிட்டாள். அவள் இச்சு வைத்த கன்னத்தை தடவிக்கொண்டு அவன் வெளியே சென்று விட்டான். இப்போதுதான் இழுத்து பிடித்த மூச்சை வெளியே விட்டாள் டீனா. அட காம கொடூரனுங்களே, உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நடிக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. வர கோவத்துக்கு ரெண்டுத்துக்கும் சோத்துல விஷம் வச்சு கொல்லலாம்னு பாக்குறேன். இவனுங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம். இவனுங்க கிட்ட இருந்து தகவல் வாங்குறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருதுடா சாமி. ஒவ்வொருத்தன் கதை என்ன இவ்ளோ கேவலமா இருக்கு. இவன் என்னடானா கள்ள காதலனோட போன அம்மாவை கொன்னுட்டேன்னு சொல்றான். இன்னொருத்தன் தங்கச்சியோட ஃப்ரெண்ட கற்பழிச்சிட்டேன்னு சொல்றான். ஒவ்வொருத்தர் கதையும் இவ்ளோ கேவலமா இருக்கு. ஆண்டவா, இவனுங்களை எப்படியாச்சும் கொன்னுடு, இல்லைன்னா ஊருக்குள்ள எந்த பொண்ணையும் விட்டு வைக்க மாட்டானுங்க. ஆனா இவனுங்க பரவாயில்ல. ஒருத்தன் அந்த ரேஷ்மாவை தலைவின்னு சொன்னானே, ஒரு நாள் அவகிட்ட வேலை செஞ்சா போதும், துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடுவான். தனக்குத்தானே பேசிக்கொண்டு டீனா அந்த இடத்தை விட்டு தப்பிப்பதற்கு திட்டம் வகுத்து கொண்டிருந்தாள். எப்படியோ அடியாட்களை நம்ப வைத்து இந்த இடத்தை பற்றிய தகவலை வாங்கி கொண்டாள். எந்த வழியில் ஆட்கள் குறைவாக இருப்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டவள் அமைதியாக அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். அமைதியாக ஒவ்வொரு அறையாக அடியாட்களின் கண்ணில் படாமல் தாவிக்கொண்டிருந்தாள். கிச்சனுக்குள் அவள் நுழைய அந்த வழியாக ஒருவன் வந்தான். உடனே ஸ்பாவுக்குள் புகுந்து கொண்டாள். டேய் எருமை, இங்க வாடா. அவன் கூப்பிட்டது இவ்வளவு நேரம் டீனாவிடம் பேசியவனைத்தான். சொல்டா, என்ன வேணும்? நீ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தியே ஃபிகரு, அவ எப்படி நல்ல கோஆபரேட் பண்ணுவாளா? பொண்ணு வேற தகதகன்னு அழகா இருக்கா. செம்ம ஐட்டம் மச்சி, ஒர்த்து. இன்னும் 4 பேரை கூட சமாளிப்பா. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் போல. ஆளை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கு. அந்த முட்டாள் பாஸ் வந்துட்டு போட்டோம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் செம்ம பார்ட்டி தான். அப்படியே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா ஒண்ணு, ஃபர்ஸ்ட் நான் தான், அதுக்கப்புறம் தான் நீங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. அடப்பாவீங்களா, நான் என்ன பஸ் சீட்டா ஆள் ஆளுக்கு துண்டு போட்டு உட்கார்றதுக்கு? ஆனா ஒன்னு புரிஞ்சுது, ஒரு பொண்ணு ஃப்ரீயா பேசினா அவளை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்கன்னு. அடியே டீனா, இப்ப மட்டும் நீ இவனுங்க கிட்டே இருந்து தப்பிக்கல, நைட்டு உன் கதி அதோ கதிதான். இவ்வாறு அவள் நினைத்து கொண்டிருக்க அந்த இருவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அப்பாடா, போயிட்டானுங்க. இல்லனா என்னென்னலாம் பேசியிருப்பாங்களோ. இத்தான் சான்ஸ், ஓடிடுவோம். விட்டா போதுமென்று தலைதெறிக்க ஆளில்லாத பின்பக்க தோட்டத்திற்கு ஓடினாள். அங்கு அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு வழி இருக்க அதன் அருகே செல்லும் நேரத்தில் அங்கு சிறுநீர் கழிக்க வந்த அடியாள் ஒருவன் கவனித்து விட்டான். ஹீ இஸ் ஹீரோ. அவர்களிடம் குழைவாக பேசி அனைத்தையும் தெரிந்து கொண்டவள் இங்கிருந்து தப்பிப்பதற்கு தக்க சமயத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அதுவும் அமைந்திருக்க மெல்ல நடந்து பின்புறம் வாசல் வரை அவள் வர, அப்போது அங்கு வந்த ஒருவன் அவளை பார்த்து உடனே ஓடிச் சென்று அவளை பிடித்துக் கொண்டு சத்தமிட ஆரம்பித்தான். டேய், யாராவது இருந்தா வாங்கடா, இங்க தப்பிச்சு போக பாக்குறா, வாங்க. இவன் சத்தத்தை கேட்டு அங்கு 4-5 பேர் ஓடி வந்தவர்கள் இவளை பிடித்திருப்பதை பார்த்து அவனிடம் என்ன என்பது போல் கேட்டார்கள். அவனும் நடந்தது அனைத்தையும் சொல்ல உடனே அவளை உள்ளே இழுத்து கொண்டு சென்றார்கள். டேய், என்ன விடுங்கடா, மரியாதையா விடுங்கடா. அப்போது உள்ளே நுழைந்த தலைவன் இவளை இழுத்து வருவதையும் அவள் கத்திக்கொண்டு வருவதையும் பார்த்தவன், ஏய், என்னடா ஆச்சு? எதுக்குடா அவளை இழுத்துட்டு வரீங்க? பாஸ், இவ தப்பிச்சு போக பார்த்தா, அதுக்குள்ள நாங்க பாத்துட்டோம். ஆமா பாஸ், நம்ம கிட்ட எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டு நமக்கு தேக்கா கொடுக்க பார்த்தா. அதை கேட்டவனுக்கு கோபம் வந்துவிட அவளிடம் நெருங்கியவன் அவள் கன்னத்தில் விட்டான் ஒரு அறை. அவன் அடித்த அடியில் ஒரு சுற்று சுற்றி பொத்தென்று கீழே விழுந்தாள் அவள். கீழே விழுந்ததை பார்த்தவன் அங்கிருக்கும் இன்னொரு அறையில் நுழைந்து கொண்டான். இவன் சொன்னதை கேட்டு அவர்களும் அவளை கொண்டு போய் அந்த அறைக்குள் தள்ளி பூட்டினார்கள். ஐயோ, என்ன டீனா இப்படி மாட்டிக்கிட்ட? பக்காவா பிளான் பண்ணி கடைசியில இப்படி சொதப்பிட்டியே. இனி நம்ம எது சொன்னாலும் இவனுங்க நம்ப மாட்டாங்களே. இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறது? இவள் இப்படி யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் வெளியே இவள் தப்பிக்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பு அதிகமாக்கப்பட்டது. அதை எதையும் உணராதவள் அடுத்த திட்டத்தை யோசித்துக் கொண்டிருந்தாள். டீனாவின் வீடு
இப்ப ஒழுங்கு மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா? டீனா எங்க இருக்கா? இவன் மிரட்டிய மிரட்டலில் பயந்து போன டீனாவின் அம்மா, தம்பி என் வீட்டுக்காரர் எதுவும் பண்ணிடாதப்பா, அவ எங்க இருக்கான்னு நான் சொல்லிடுறேன் சொன்னவர் அவள் இருக்கும் அட்ரஸை அவனிடம் கொடுத்தார். அதை வாங்கியவன் அடுத்த நொடியே அவளை தேடி கிளம்பினான். ஏங்க, அவன் கையில துப்பாக்கி இருக்குங்க. அதை பார்த்து பயந்து போய் தான் அவன்கிட்ட நான் உண்மையை சொல்லிட்டேன். தான் பெத்த மகளையே பணத்துக்காக விற்றுவிட்டோமே என்று கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் அவள் இருக்கும் இடத்தை ஏன் சொன்னாய் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் அவளின் அப்பா. அங்கிருந்து கிளம்பியவன் அந்த அட்ரஸுக்கு வந்து சேர கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆனது. அதற்குள் தான் டீனா ஒரு சின்ன திட்டத்தை தீட்டி அதை செயல்படுத்த நினைத்தவள். ஆனால் அதற்குள்ளாகவே அவர்களிடம் மறுபடி மாட்டிக்கொண்டாள். இப்போது சிறைப்பட்டு கிடந்தாள். ரிஷியும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தவன் அந்த இடத்தை சுற்றி பார்த்தான். அந்த இடத்தை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு எந்த பில்டிங்கும் அவன் கண்ணுக்கு தெரியவில்லை. இங்கு யாருக்காவது ஏதாவது நடந்தாலும் அது தெரிய வாய்ப்பில்லை என்று யோசித்தவன் அடுத்த நொடி அந்த கேட்டை இடித்து கொண்டு உள்ளே சென்றான். இவன் கேட்டை உடைத்துவிட்டு உள்ளே நுழைவதை அங்கு காவலுக்கு நின்றிருந்தவர்கள் அனைவரும் தங்களின் இடத்திற்கு யாரோ அத்துமீறி உள்ளே நுழைவதாக நினைத்து இவனின் காரை தாக்க வந்தார்கள். அந்த சமயம் மின்னல் வேகத்தில் காரிலிருந்து இறங்கியவன் அவர்களை சரமாரியாக அடித்தான். அதில் ஒருவனை அவன் ஓங்கி குத்த அடுத்த நொடி அவன் சுருண்டு போய் விழுந்தான். அதை கண்ட மூவரும் அவன் மீது பாய அவர்களும் ஒரே நேரத்தில் 10 அடி தள்ளி போய் விழுந்தார்கள். விழுந்தவர்கள்தான். அதன் பின் எழவே இல்லை. அவர்களை ஒரு பார்வை பார்த்தவன் உள்ளே நுழைந்தான். டேய், யார்ரா நீ? எங்க இடத்துல நுழைஞ்சிருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உள்ள வந்திருப்ப. அவன் சொல்லி முடிக்கும் முன்பே ரிஷி அவனை ஒரு உதைத்தான். அவனும் பல அடிகள் சென்று விழுந்தான். இப்போது ரிஷியை யார் பார்த்தாலும் ஒரு நிமிடம் பயந்து பின் வாங்கித்தான் செல்வார்கள். அந்த அளவுக்கு அவன் கண்கள் சிகப்பேறி உடல் முறுக்கேறி இருந்தது. ஏதோ உடையும் சத்தம் கேட்டு அறையில் இருந்த அடியாட்கள் அனைவரும் வெளியே வந்தார்கள். அவர்களை பார்த்தவன், டீனா எங்க? அவர்கள் அனைவரையும் பார்த்து கோபமாக கத்தினான். டேய், நீ யாரா? அத முதல்ல சொல்லு. எங்க இடத்துக்கே வந்து எங்க கிட்டே சவுண்ட் விடுற? டேய், அவங்கிட்ட என்னடா பேச்சு? நம்ம இடத்துக்கே வந்து சவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்கான். முதல்ல அவனை போட்டு தள்ளுறா. இவர்களின் பேச்சை கேட்டவனுக்கு கோபம் வர கடைசியாக பேசி அவனை ஓங்கி மூக்கிலே ஒரு குத்து குத்தினான். அவ்வளவுதான். அவன் மூக்குத்தண்டு உடைந்து அப்படியே அமர்ந்து விட்டான். வலி தாங்க முடியாமல் அதை பார்த்த அனைவரும் ஒரு சேர கத்தினார்கள். இவர்களின் சத்தத்தை கேட்டு அவர்களின் தலைவன் வெளியே வர அங்கு புதிதாக ஒருவன் இருப்பதை பார்த்தவன், டேய், இவன் யாரா? நம்ம இடத்துக்கே வந்திருக்கான். பாஸ், இவன் அந்த டீனாவை தேடி வந்திருக்கான். இவனை பார்த்து அவன் கிண்டலாக சொல்ல அதில் கோபம் கொண்டவன் எதிரில் இருந்த சேரை தூக்கி அவன் மீது எறிந்தான். இவன் என்ன செய்ய போகிறான் என்று அதை முன்பு கணித்தவன் ஒரு அடி தள்ளி நின்றான். ரிஷியின் செயலை பார்த்த அங்கிருந்த ரவுடிகள் அனைவரும் அவனை தாக்க வர அதை பார்த்தவன், வாங்கடா வாங்க என்பது போல் கைகளை முறுக்கியபடி நின்றான். டேய், என்னடா பெரிய இவன் மாதிரி நிக்கிற? உன்ன மாதிரி எத்தனை பேரா பார்த்திருப்போம். முடிஞ்சா என் கூட மோதி காட்டுற. அவன் சொல்லவும் அடுத்த நிமிடம் அவனை நெருங்கியவன் தன் ஒற்றை கையால் அவன் கழுத்தை பிடித்து 2 அடி மேலே தூக்கினான். டேய், என்ன உர்றா, ப்ளீஸ் என்ன உர்றா, சொன்னா கேளு, என்ன உற்று. என்னடா ஆளுக்கு ஒரு பஞ்ச் டைலாக் பேசுறீங்க? நீங்கெல்லாம் இவ்வளவு நேரம் வாயில பஞ்ச் டைலாக் பேசுனீங்கல்ல, நான் இப்ப கையில பேசுறேன், பாருங்கடா. சொல்லியவன் இன்னும் அவனை 1 அடி மேலே தூக்கினான். அவன் அந்தரத்தில் தொங்கியபடி அலற அதை பார்த்தவன் சற்றும் யோசிக்காமல் தூக்கி வீசினான். இதை பார்த்த அங்கிருந்த அனைவரும் இவனிடம் ஓடி வந்தார்கள். அனைவரையும் சரமாரியாக தாக்கியவன் அந்த கூட்டத்தின் தலைவனிடம் வந்தான். ஆனால் அவனால் இவன் அனைவரையும் அடித்தது பார்த்ததில் இருந்து உள்ளுக்குள் பயந்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் வெளியில் கொஞ்சம் கூட காட்டாமல் கெத்தாக நின்றான். இப்படி ஒரு அப்பா அம்மாவா? அவ எங்க இருக்கான்னு சொல்றியா? இல்ல உனக்கு இந்த மாதிரி ஏதாவது வேணுமா? இவனின் கிண்டல் பேச்சை பார்த்தவனுக்கு உள்ளுக்குள் பயம் இருந்தும் அதையும் தாண்டி கோபம் வந்துவிட அவனை தாக்கினான். அனைவரும் ஒரே அடியில் சுருண்டு விழுந்து கொண்டிருக்க இவர் மட்டும் அவனை தாக்க முயற்சித்தான். ஆனால் அவனின் முயற்சி அனைத்தையும் ரிஷி தவிடுபொடியாக்கினான். ஒரு கட்டத்தில் அவன் மீது கோபம் கொண்டவன் அவனை போட்டு வெளுத்து வாங்க துவங்கினான். ஒரு கட்டத்திற்கு மேல், என்னை விட்டுவிடு என்று அவன் அலறினான். ரிஷி அனைவரையும் வெளியே தாக்கிக் கொண்டிருந்தான். அவர்களின் அலறும் சத்தம் அடைத்து வைத்திருந்த டீனாவிற்கு கேட்டது. என்ன சத்தம் இது? இவனுங்க யாரையாவது போட்டு அடிக்கிறானுங்களா? இல்லையே, இவனுங்களதான் யாரோ போட்டு வெளுத்து வாங்குற மாதிரி இருக்கு. அது யாருன்னு தெரியலையே. நடுவுல நம்ம பேரு வேற அடிபடுது. நினைத்தவள் கதவின் அருகே காதை வைத்து கேட்டாள். யாரோ தன்னை கேட்டு அவர்களை அடித்து நொறுக்குவதை கேட்டவளுக்கு யார் என்று கதவின் அருகே நின்று கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் வெளியே இருக்கும் சத்தத்தில் அவனின் குரல் சரியாக இவள் செவியை வந்து அடையவில்லை. அதில் கடுப்பானவள் யாராக இருக்கும் என்பது போல் யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் ரிஷி அங்கு இருக்கும் அனைவரையும் அடித்து நொறுக்கியவன் கடைசியாக அந்த கூட்டத்தின் தலைவனிடம் வந்தவன் அவனை வெளுத்து வாங்க
ஒரு கட்டத்திற்கு மேல் அவன் டீனா இருக்கும் இடத்தை நோக்கி கை நீட்டினான். அவன் இருக்கும் இடத்தை தெரிந்தவுடன் அவனை விட்டுவிட்டு ஒரு அடி எடுத்து வைத்தான். அதை பார்த்தவன் இதுதான் தக்க சமயம் என்று ஒரு கட்டையை எடுத்து அவன் பின்னால் அடிக்க, அதில் கோபத்தின் உச்சிக்கே சென்றவன் அந்த கட்டையை வாங்கி அவன் மண்டையை பார்த்து ஓங்கி ஒரு அடி விட, அதில் அவன் மண்டை பிளந்து ரத்தம் வெளியே வர அப்படியே மயங்கி சரிந்தான். அவனின் கதை முடிவதை பார்த்து டீனா இருக்கும் அறையை பார்த்தவன் அது பூட்டப்பட்டிருப்பதைக் கண்டான். அடுத்த நொடி அதை யோசிக்காமல் தன் பலம் முழுவதும் சேர்த்தவன் ஒரே உதைக்க அந்த கதவுகள் உடைந்து கொண்டது. இவ்வளவு நேரம் அது யார் என்பதை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தவளுக்கு இப்போது எதிரில் இருப்பவனைக் கண்டு அதிர்ச்சியானாள். இவனா என்பது போல் ஆனாள். இன்னொரு புறம் தனக்காக வந்திருக்கிறானா இவன் என்பது போல் இருந்தது அவளுக்கு. அதில் அவனை மெய்மறந்து அவள் பார்த்து கொண்டிருக்க அவள் கைகளை பிடித்து அவன் இழுத்து வந்தான். அதை எதையும் பொருட்படுத்தாமல் அவனை அழைத்தாள். ரிஷி, ரொம்ப தேங்க்ஸ். இவள் சொல்லியதை கேட்டு சத்தமாக சிரித்தவன், என்ன உன் மேல அக்கறைப்பட்டு காப்பாத்த வந்த நினைச்சியா? அப்படி நினைச்சிருந்தா அதை இப்பவே அழிச்சிடு. போட்ட அக்ரிமெண்ட்டுக்காக தான் இப்ப உன்னை தேடி வந்தேன். அதுவும் தாத்தா பாட்டி காலையில இருந்து நீ எப்ப வருவேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக மட்டும்தான் நான் வந்தது. ஒழுங்கா வந்து நடிக்கிற வேலையை பாரு. தேவையில்லாம கற்பனை பண்ணிக்காத. பெத்த அப்பா அம்மாவே உன்னை பணத்துக்காக விற்கும்போது உன்னை நடிக்க சொல்றேன்னா, உன்னை தேடி வந்தது என்னை பொறுத்த வரைக்கும் என் காரியமாவ. அதுக்கு நீ தேவை. அதுக்கு மட்டும்தான் வந்தேன். இவன் சொல்லிய வார்த்தை அவளுக்கு வலித்தது. ஆனால் அடுத்த நொடி இவன் சொல்வதும் உண்மைதானே, தன் பெற்றோர்கள் தன்னை பணத்திற்காக விலை பேசியவர்கள்தானே என்று நினைத்தவளுக்கு மனம் வேதனையாக இருந்தது. அதே சமயம் என்னதான் நடிப்பதற்கு என்றாலும் இவன்தானே இரண்டாவது முறையாக காப்பாற்றி உள்ளான் என்று நினைத்தவள், பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுக்கு தேங்க்ஸ். ஏய், நீ என்னடி பைத்தியமா? உன் மேல எனக்கு எந்த அக்கறையும் இல்ல. உங்களுக்கு என் மேல அக்கறைன்னு நான் சொல்லல. என்ன 2வது வாட்டி காப்பாத்துறதுனால நான் சொன்னேன், அவ்வளவுதான். உங்க இடத்துல வேற யார் இருந்தாலும் இதே தான் சொல்லியிருப்பேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னதான் அவனிடம் இப்படி சொன்னாலும் உள்ளுக்குள் அவன் மீது இத்தனை நாட்களாக இருந்த கோபத்தை விட இப்போது அவன் மீது ரசனை தொடங்கியது. அவள் அவனை ரசனையாக பார்த்தாள். ஆனால் அவனும் உடனே போனை எடுத்தவன் ராகவுக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் வந்து விடுவதாக மெசேஜ் செய்தான். அதை பார்த்து ராகவ் தம்ஸ்அப் செய்வது போல் ஒரு இமேஜை அனுப்பி வைத்தான். அதை பார்த்தவன், சரி வா, டைம் ஆகுது. தாத்தா பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னோட ட்ரெஸ் வேற அழுக்கா இருக்கு. போற வழியில அதை வேற சேஞ்ச் பண்ணிட்டு போகணும். சீக்கிரம் வண்டியில ஏறு சொல்லியவன் அவள் பதிலை கூட கேட்காமல் முன்னால் சென்று விட்டான். என்னத்தான் இவன் முகத்தில் அடித்தது போல் பேசினாலும் ஒரு சின்ன புன்னகை சிந்தியவள் இவளும் காரில் ஏறினாள். காரில் ஏறியவளுக்கு அப்போதுதான் ஏதோ ஞாபகம் வந்தது. அதை அவனிடமே கேட்டாள். நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்டா எப்படி இங்க வந்தீங்க? அவள் கேட்ட கேள்வியில் திரும்பி பார்த்தவன், உனக்கு காலையில இருந்து போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீ எடுக்கலன்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்கு போனா உன் அப்பா அம்மாவும் பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டதுக்கு வாயே திறக்கல. அப்புறம் உங்க அப்பா நெத்தியில துப்பாக்கிய வச்சோன்னேதான் உங்க அம்மா நீ இருக்கிற இடத்த சொன்னாங்க. ஆனா நானும் எத்தனையோ அப்பா அம்மாவை பார்த்திருக்கேன். ஆனா உன்னோட அப்பா அம்மா மாதிரி வாழ்க்கையில பார்த்ததே இல்லடி. சொல்லியவன் அவளை பார்த்து நக்கலாக ஒரு சிரிப்பு சிரித்து வைத்தான். அவளுக்கும் அதே எண்ணம்தான். இப்படியும் ஒரு தாய் தந்தையர் இருப்பார்களா என்று பல தடவை நினைத்தது உண்டு. இப்போது அதை நினைத்த அவளுக்கு முகம் வாடிவிட அவள் முகவாட்டத்தை பார்த்தவன், என்ன சோகமாயிட்ட? நான் உண்மையதான் சொன்னேன். என்னவோ இல்லாததை சொன்ன மாதிரி இப்படி சோகமா உட்காந்துருக்க. நீங்க சொன்னதுக்கெல்லாம் நான் வருத்தப்படல. ஆல்ரெடி பல தடவை இதை யோசிச்சு பார்த்திருக்கேன். ஆனா அந்த பணத்துக்காக இப்படி என்ன இன்னொருத்தங்கிட்ட விற்பாங்கங்கிறதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்காத ஒண்ணு. போன வாட்டி நடந்தப்பவே நான் வீட்டை விட்டு தனியா தான் போய் இப்ப அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன். அப்படி இருந்தும் 2வது வாட்டி இதே மாதிரி பண்ணிருக்காங்க. என்னை விட அவங்களுக்கு பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் எப்படி இவங்களுக்கு பொண்ணா பிறந்தேன்னு நினைச்சு வருத்தப்படாத நாளே இல்லை. என்ன பண்றது, என்னோட தலையெழுத்து இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்கு. அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன, அப்போ உங்க வீட்டுல இல்லையா? தனியா இருக்கியா? இதையே நேத்து நீ சொல்லவே இல்ல. இவள் சொல்லியதை கேட்டவன் அவளிடம் கேள்வியாக கேட்டான். இல்ல, எனக்கு யார்கிட்டயும் சொல்ல தோணல. யார்கிட்டயாவது சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க. அதனால நான் தனியா இருக்கிற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லல. அதுவும் இல்லாம ஒரு பொண்ணு தனியா இருக்கான்னா அது அவளுக்கு சேஃப்டி இல்லைல்ல, அதனாலதான். இவள் சேஃப்டி இல்லை என்று சொன்னதில் அவன் திரும்பி இவளை முறைத்தான். அதற்கும் தன்னிடம் சொல்லாததற்கும் என்ன சம்பந்தம் என்பது போல் அவன் பார்வை மூலம் உணர்ந்தவள், சாரி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் பொதுவா தான் சொன்னேன். சற்று நேரத்தில் ஒரு கடையின் முன்பு அவன் கார் நிற்க அவளுக்கு புது ஆடைகளை வாங்கி கொடுத்தவன் அங்கிருந்து வீட்டிற்கு அழைத்து சென்றான். வைஃப் டீனா. சாரி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் பொதுவா தான் சொன்னேன். பொதுவா சொல்றத பொதுவில சொல்லணும், என்கிட்ட இல்ல. இருவரும் காரில் வந்து கொண்டிருக்க ரிஷி ஒரு இடத்தில் காரை நிறுத்தினான். அது ஒரு பெரிய துணிக்கடை. நிறுத்தியவன் டீனாவை பார்த்தான். நான் உனக்கு போய் உள்ள ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். நீ இங்கே வெயிட் பண்ணு, உள்ள வராத.
உன்னை யாராச்சும் என் கூட பார்த்தாங்கன்னா என்னோட பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது? திமிரான விதத்தில் ரிஷி அவளை பார்த்து கேலியாக சொன்னான். இதை கேட்டதும் டீனாவிற்கு சுருக்கென்றது. இதற்காகவே அவனை ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற கோபத்தில் இருந்தாள். அது மட்டுமில்லாமல் அவன் ஏற்கனவே ஒரு துணியை வாங்கி கொடுத்து வெறுப்பேற்றியது அவள் நெஞ்சில் பதிந்திருக்க, உடனே நான் வருவேன். உங்க பிரஸ்டீஜ் பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். உங்களோட ட்ரெஸ் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு நீ வரவேணா? சொன்னது கேளு. இந்த ட்ரெஸ்ல நீ கேவலமா இருக்க. பரவாயில்ல, யார் பார்த்தா எனக்கு என்ன? உனக்கு பரவாயில்ல, எனக்கு என்னோட இமேஜ் என்ன ஆகுறது? இந்தாங்க மாஸ்க், இத போட்டுட்டு வாங்க. யாருக்கும் நீங்க யாருன்னு தெரியாது. இப்ப எதுக்கு ஏட்டுக்கு போட்டியா நடந்துகிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத கேளு. நீங்க சொல்றதெல்லாம் செய்யணும்னு சொல்லலையே. உங்களுக்கு ஒரு நாள் நடிக்கிறதுக்கு தான், அதுவும் பாட்டி தாத்தா கிட்ட, உங்ககிட்ட இல்லையே. அதுக்கு இப்போ இந்த கடைக்குள்ள போனா முதல்ல உன்னை உள்ள சேப்பாங்களா? உன்ன மாதிரி குரங்க சேர்க்கும் போது என்ன மாதிரி ஒத்திய சேர்க்க மாட்டாங்களா? நான் கண்டிப்பா வருவேன். இந்தாங்க, இந்த மாஸ்க போடுங்க. அவள் யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்கை அவனுக்கும் கொடுத்துவிட்டு தானும் போட்டுக்கொண்டாள். ரிஷி வேறு வழியின்றி அவளுடன் அந்த கடைக்குள் சென்றான். யாரும் டீனாவை தடுக்கவில்லை. உள்ளே சென்றதும் முதலில் ரெஸ்ட் ரூமுக்கு ரிஷியிடம் சொல்லாமல் சென்று விட்டாள். ரிஷி அவளின் பின்னாலே நடந்து ரெஸ்ட் ரூம் வந்த பின் தான் புரிந்து கொண்டான். அப்படியே அவளுக்காக வெளியே காத்திருந்தான். டீனா ரெஸ்ட் ரூமில் முகம் கழுவிக்கொண்டு சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அப்போது அங்கு இரு பெண்கள் உள்ளே வந்தனர். அதில் ஒருத்தி, அடியே, வெளியில ஒரு அம்சமான ஆள் நின்னுட்டு இருக்கான் பாத்தியா? செம்மையா இருக்கான்ல? ஆமாண்டி, செம்ம பாடி மெயின்டைன் பண்றான். மாஸ்க் போட்டுட்டு இருக்கான். He's so handsome and manly. If I get a chance, I would love to go on a date with him. நோ, ஃபர்ஸ்ட் நான் தான் பார்த்தேன். எனக்கு தான் அவன். இல்லை எனக்கு தான் என்று இருவரும் சண்டை போட்டுக்கொள்ள அதை டீனாவும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். ஏனோ தெரியவில்லை, இவர்கள் இருவரின் பேச்சு அவளுக்கு எரிச்சலை தந்தது. திடீரென ஏதோ யோசனை அவளுக்கு வர சிறிது நேரம் காத்திருந்தாள். அந்த பெண்கள் இருவரும் வெளியே வர முதலில் ஒரு பெண் ரிஷியிடம் சென்று பேசச் சென்றாள். ஹாய், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஐ நோ என்று முகத்தால் அடிப்பது போல் அவன் சொல்லிவிட அடுத்து ஒருவள் அவனிடம் வந்தாள். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன். யூ? கேன் யூ ப்ளீஸ் ஜாயின் வித் திஸ்? நோ சாரி, ஐ கேம் வித் என்று அவன் சொல்ல வருவதற்கு முன் அங்கு வந்து சேர்ந்தவள் பேச ஆரம்பித்தாள். என்னங்க, இந்த Dress கிழிஞ்சிருக்கு, வந்து எடுத்து கொடுங்க. உங்க பொண்டாட்டிக்காக ஒரு Dress கூட எடுத்து தர மாட்டீங்களா? என்னது பொண்டாட்டியாவா? என்னடா இது? நம்ம பேசும்போது இவ்வளவு மரியாதை கொடுக்கறா, பொண்டாட்டின்னு சொல்றா. இதுல ஏதாச்சும் வில்லங்கம் இருக்குமோ? ரிஷி உஷாரு. என்னங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது ஞாபகம் இருக்கா? வீட்ல ஒரு வயசுல பாப்பா இருக்கு, எல்லாரையும் மறந்துட்டு என்ன அந்த பொண்ணுங்க கூட சிரிப்பு வேண்டி கிடக்கு? வாங்க போலாம். என்னடி இது இப்படி ஆயிப்போச்சு? கல்யாணமான பையனை தான் நம்ம சைட் அடிச்சிட்டு இருந்தோமா? அதுவும் அவனோட பொண்டாட்டிய பாத்தியா? அழுக்கா இருந்தாலும் அழகா இருக்கா. சரி விடு, நமக்கில்ல. அந்த பொண்ணு சீக்கிரம் அவரை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. வி ஆர் அன்லக்கி. வாடி போலாம். டீனா இவ்வாறு அவன் கையை பிடித்துக்கொண்டு இழுத்து வந்தாள். அந்த இரு பெண்களுக்கும் முகம் சுருங்கிப் போனது. இருவரும் மாறி மாறி தங்களுக்குள்ளாகவே பேசிக்கொண்டு சென்றனர். ரிஷிக்கு ஒன்றும் புரியாமல் டீனாவை நிறுத்தி கேட்டான். இப்ப எதுக்கு அந்த பொண்ணுங்க கிட்ட நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொருளையை கிளப்பி விட்ட? அதெல்லாம் சும்மா ஜாலிக்கு. ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது பேசிட்டு இருந்தாங்க உங்களை பத்தி. அதான் கொஞ்சம் கடுப்பாகட்டும்னு எக்ஸ்ட்ரா 2 ஆக்டிங்க போட்டு விட்டேன். செலிபிரிட்டினா அப்படிதான். நம்மளை பத்தி ஒரு 4 பேர் பேசுறது, போட்டோ எடுக்கிறது எல்லாம் நடக்கும். அதெல்லாம் கண்டுக்காத, ஃப்ரீயா விடு. யாரது? நீங்க தானே? ஆமா ஆமா, செலிபிரிட்டி தான். அப்போ நான் போய் செலிபிரிட்டி ஒய்ஃப் மாதிரி ரெடி ஆயிட்டு வரேன். டாட்டா. சரி, சீக்கிரம் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வா, நேரமாச்சு. பாட்டியை போய் பார்க்கணும். இதோ பாருங்க, 5 minutes. 5 நிமிடம் என்று சொல்லிவிட்டு சென்றவள் இன்னும் வந்து சேரவில்லை. ரிஷிக்கு மேலும் டென்ஷன் அதிகமாக, இவ இன்னும் என்ன பண்றான்னு தெரியலையே. என் பாட்டி வேற போன் அடிச்சுட்டே இருக்காங்க. பாட்டியின் அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். என்னடா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த பொண்ணு வருவாளா மாட்டாளா? இன்னும் 10 நிமிஷத்துல வீட்ல இருப்போம், வைங்க. வேகமாக பாட்டிக்கு பதிலளித்துவிட்டு உடனே போனை துண்டித்து விட்டான். சரியாக அப்போது டீனா அங்கே வர அவள் ஒரு தேவதை போல் வந்து நின்றாள். அதுவும் புடவையுடன். இதுவரை பார்த்திராத டீனாவை ரிஷி பார்க்க அவளே ஒரு நொடி வாய் அடைத்து போனாள். அவன் அருகில் வந்த டீனா, என்ன ரிஷி, போலாமா? டைம் ஆச்சு, பாட்டி வேற காத்துட்டு இருப்பாங்க. என்ன இது Dress? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? புடவை நல்லா தானே இருக்கு. நல்லாதான் இருக்கு, ஆனா இந்த ஆனா ஆவண்ணாலாம் வேண்டாம், வாங்க, டைம் ஆகுது, கிளம்பலாம்.
என்று அவனை தள்ளிக்கொண்டு அந்த துணிக்கடையை விட்டு வெளியேறினர் இருவரும். ரிஷி அடிக்கடி டீனாவை திரும்பி பார்த்தான். இன்று ஏனோ அவள் புடவையில் அவனுக்கு வித்தியாசமாக தெரிந்தாள். சிறிது நேரத்தில் இருவரும் வீடு வந்து சேர பாட்டி அவளுக்காக காத்திருந்தார். டீனாவும் ரிஷியும் வீடு வந்து சேர்ந்தனர். ராகவ் வாசலிலேயே காத்து கொண்டிருந்தாள். டீனா, ரிஷி இருவரும் காரை விட்டு இறங்கினர். வாசலில் இருந்த ராகவ் உடனே வீட்டிற்குள் ஓடினான். இதை கவனித்த ரிஷி மனதிற்குள், இந்த லூஸ் எதுக்கு நம்மளை பார்த்து ஓடுது யோசிக்கும் போதே பாட்டியுடன் வெளியே வந்தான். பாட்டி கையில் ஆர்த்தி தட்டுடன் வந்தார். கிழக்க பார்த்து நில்லுமா. டீனா புரியாமல் கேட்க, ஈஸ்ட் பார்த்து நிக்க சொல்றாங்க அண்ணி. டீனா புரிந்து கொண்டு ஈஸ்ட் நோக்கி நின்றாள். ரிஷிக்கு ராகவின் செயல்பாட்டில் வித்தியாசம் தெரிந்தது. மீண்டும் மனதில் நினைத்து கொண்டான், இவன் எதுக்கு டீனாவை அண்ணின்னு கூப்பிடுறான் யோசித்துக் கொண்டிருக்க, ஏண்டா உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போய் நில்லுடா. நானுமா? எப்படி பாட்டி? போய் ஜோடியா நில்லு, கேள்வி கேட்காத. பாட்டி அதட்டவும் ரிஷி டீனாவுடன் சேர்ந்து நின்றான். இருவருக்கும் சேர்த்து ஆரத்தி கரைத்தவர் திலகமிட்டு விட்டு உள்ளே அழைத்து சென்றார். எதுக்கு பாட்டி இது? அதுவும் இவளுக்கு இது ரொம்ப அதிகம். உத வாங்க போற பாரு. பேட்டிக்கு என்ன குறைச்சல்? தேவதை மாதிரி இருக்கா. அழகா புடவை கட்டிக்கிட்டு இருக்கா. யார் யாரு கண்ணு வச்சாங்களோ என்று சொல்லி அவளுக்கு நெற்றி முடித்தார் பாட்டி. ரிஷி ஒன்றும் புரியாதவனாய் பார்வையாளராக மாறிவிட்டான். உனக்கு புடவையெல்லாம் கட்ட தெரியுமாடா? கொஞ்சம் கொஞ்சம் பாட்டி. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டிட்டு வந்த. நல்லா இருக்கா பாட்டி? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த புடவை கூட சூப்பர் செலெக்ஷன். அவரோட செலெக்ஷன் தான். போன வாரம் வாங்கி கொடுத்தாரு. பாட்டி டீனாவை கூட்டிக் கொண்டு தாத்தாவிடம் சென்றார். வாஞ்சையாக தாத்தா அவள் தலையில் தடவி கொடுத்தவர், நல்லா இருக்கேன் தாத்தா. பாட்டி தாத்தா 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. ரிஷி இங்க வாங்க. அவள் இருவரையும் சேர்த்து நிற்க வைத்துவிட்டு ரிஷியை அழைத்தாள். இதுவும் புரியாமல் அவள் அருகில் வந்து நின்று கேள்வி கேட்டான். என்னடி இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்ட? எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் தான். கூட கோஆபரேட் பண்ணுங்க. நீங்க நினைச்சது நடக்கணுமா வேண்டாமா? நடக்கணும். அப்ப சொல்றத செய்யுங்க. அவனுக்கு கட்டளையிட்டு விட்டு தாத்தா பாட்டியிடம் திரும்பியவள் அவர்கள் இருவரின் காலிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாள். கூடவே ரிஷியையும் விழ வைத்தாள். பாட்டி தாத்தா இருவரும் ஆயுள் முழுக்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும் மனமாற ஆசீர்வதித்தனர். டே ராகவ், போ உங்க அன்னிக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா. இதோ போறேன் பாட்டி. அவன் சென்றுவிட தாத்தா பாட்டி சோஃபாவில் அமர்ந்தனர். அவர்களையும் அமர வைத்தனர். அன்னிக்கு எதுவும் ஒன்னு விசாரிக்க முடியலடா. இன்னைக்குதான் எல்லாத்தையும் கேட்கணும். கேளுங்க பாட்டி. உன் அப்பா அம்மா வரலையா? இல்ல பாட்டி, அவங்களுக்கு பிசினஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம். அதை முடிச்சிட்டு இன்னொரு நாள் உங்களை வந்து பாக்குறேன்னு சொன்னாங்க. அப்படியா? சரி சரி. நீ என்ன படிச்சிருக்க? எங்க வேலை செய்யற? டீனா அப்படியே ரிஷியை பார்க்க அவனுக்கும் அதற்கும் சம்பந்தமில்லாதது போல் திரும்பிக் கொண்டான். உனக்காக நான் நிறைய பொய் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னு இருக்கல. இருடி செல்லம், உனக்கு ஆப்பு வைக்கிறேன். பாட்டி, நான் இந்த கம்பெனில ஒர்க் பண்றேன். இன்ஜினியரிங் MBA முடிச்சிருக்கேன். நல்லா படிச்சிருக்க. வேற ஏதாவது ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. இப்படி இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டியேமா. தாத்தா இப்படி சொல்லவும் திரும்பி நின்ற ரிஷிக்கு அது நன்றாகவே கேட்டது. தாத்தாவை பார்த்தவன், இல்ல புரியல. அப்ப நான் யாரு? நீ வந்து... அவர் ஏதோ சொல்ல வர அதற்குள் ராகவ் வேஸ்ட் எங்க என்று வேலையாட்களிடம் கத்தவும் தாத்தா சொல்ல வந்தவுடன் சிங்காகிவிட்டது. அவ்வளவுதான். பாட்டியும் தாத்தாவும் அதை கேட்டு சிரித்தனர். டீனாவும் கட்டுப்படுத்த முடியாமல் சிரித்து விட்டாள். டீனா, என்னோட பேரன் இனிமேல்ட்டு உன்னோட பொறுப்பு. எங்க 2 பேரோட உலகமே அவன்தான். தனியா வளர்ந்த பையன். கொஞ்சம் அப்பப்ப கோவப்படுவாம்மா. மத்தபடி நல்லாதான் வளர்த்துருக்கோம். அவனை பத்திரமா பாத்துக்கடா. கவலைப்படாதீங்க பாட்டி, அவரை நான் நல்லா பாத்துக்குவேன். எந்த குறையும் வைக்காம ஒரு மனைவியா என்னோட கடமையை செய்வேன். ராகவ் ஜூஸுடன் உள்ளே வர அவன் காதில் டீனா பேசியது விழுந்தது. இவளை எதையாவது சொல்லி நிறுத்த சொல்லுங்க. அம்புட்டும் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கா. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பொண்டாட்டி ஆயிட்டா. அப்போ ரிஷியோட நிலைமை. அவன் மனதில் நினைத்து கொண்டு வந்தான். என்னங்க நீ ஜூஸ் எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். சரி டீனா, ரிஷி, நீங்க 2 பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? பாட்டி இப்படி பட்டென்று கேட்டுவிட இருவருக்கும் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. 2 பேரும் முழிக்க, என்னப்பா இப்படி 2 பேரும் முழிக்கிறீங்க?
கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு தானே கேட்டோம். எனக்கு கல்யாணம் வேண்டாம். கல்யாணம் வேண்டான்னா புரியல. அப்புறம் இந்த பொண்ணு கூட எப்படி அன்னைக்கு வாழ்ந்த மாதிரி காலம் முழுக்க வாழ்ந்துருவீங்களா? அது என்ன லிவிங் டுகெதர்? அது தாத்தா, நீ எதுவும் பேசாத. டீனா அம்மா, நீ சொல்லு, எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இப்போதைக்கு ஐடியா இல்ல தாத்தா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இத பத்தி பேசலாமே. இங்கு ராகவ் ரிஷியின் காதில், அண்ணி எப்படி சமாளிக்கிறாங்க, நீயும் தான் இருக்கியே. நீ எதுக்குறா அவளை வந்ததுல இருந்து அண்ணி அண்ணின்னு கூப்பிடுற? எனக்கு கேட்க கேட்க இரிட்டேட்டா இருக்கு. உனக்கே இப்படின்னா என் நிலைமையை யோசிச்சு பாரு. இந்த பாட்டி தான் இனிமேல் டீனாவை நீ அண்ணின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். இப்பவே உங்களுக்கு வயசாயிடுச்சுடா. இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ நாள்? நீ ஏன் சொல்லு, எங்களுக்கும் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? அவன்தான் புரிஞ்சுக்க மாட்டான். நீயும் மாமா. பாட்டி, உனக்கு கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ பார்க்கணும்னு ஆசை தானே? ஓகேன்னு மட்டும் சொல்லு. இப்பவே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். 10 மாசத்துல புள்ள பிறக்கும். என்ன சொல்ற? ராகவ் இப்படி சொல்லவும் பாட்டி கையில் இருந்த கண்ணாடி டம்ளரை அவன் மீது வீசி அடித்தார். நல்ல வேளை அதை ராகவ் பிடித்துக் கொண்டான். அடவா, பேச்ச பாரு. வாய் திறந்த கோணி ஊசி வச்சு வாய் தைச்சிருவேன். கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. நீ சொல்லுடா. இன்னும் ஒரு 1.5 வருஷம் பாட்டி. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறோம். நானும் அதுக்குள்ள ஸ்டேபிள் ஆயிடுவேன். சரி, உனக்காக உன்னை நம்பி விடுறேன். ஆனா என்கேஜ்மெண்ட் இப்ப வச்சுக்கலாம். என்கேஜ்மெண்ட் எல்லாம் வேண்டாம் பாட்டி, கல்யாணம் கிட்ட நெருங்கும் போது வச்சுக்கலாம். நீ எல்லாத்துக்கும் இப்படிதான் சொல்லுவ. நாங்க பேத்திக்கிட்டே கேட்டுக்கிறோம். டீனா என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் திரும்பி அவனைத்தான் பார்த்தாள்.